அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில், அதாவது ஜென்மஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் 2 கிரகங்களுடைய சேர்க்கை, குரு மற்றும் சுக்கிரன். இந்த 2 கிரகங்கள், குரு ஒருவருக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள், மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், புத்திக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், தனம் மற்றும் ஜீவக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு, காதல், தாம்பத்தியம், திருமணம், அழகு போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வைத்தான் கஜலட்சுமி ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியது. இந்த கஜலட்சுமி ராஜயோகம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை உங்களுடைய ராசியில் நடைபெறவிருக்கு. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். உங்கள் ஜென்ம ராசியில் தான், அதாவது உங்கள் ஜென்மஸ்தானத்தில் தான் குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. புதன் பகவானை அதிபதியாக கொண்ட இந்த மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து செயல்படக்கூடிய நபர்கள். அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாங்க. மற்றவங்களுக்கு சொன்னால் 100% சக்ஸஸ் ஆகும். பரவாயில்லைங்களே, இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கீங்க, இவ்வளோ ஈஸியாக சொல்லியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் சொன்ன அட்வைஸில் இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையவே மாறி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்காரர். அதே நேரத்தில் உங்களை பார்த்து எல்லாத்துக்கும் நல்லது சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஏன் இந்த மாதிரி யோசிக்காமல் இந்த விஷயத்தை செஞ்சீங்க, நீங்கள் ஏன் இப்படி தவறு பண்ணீங்க, நீங்களாக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி மற்றவங்க நம்மளை குறை சொல்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள். எந்த இடத்துல தப்பு பண்ணணும்னு தெரியலைங்க. நான் நிறைய விஷயத்த நான் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன், யோசித்து தான் சில முடிவுகள் எடுக்கிறேன். தொழில் ரீதியாகவும் அப்படி தாங்க. நான் பண்ணிகிட்டு இருக்கிற தொழிலில் கண்டிப்பாக லாஸ் ஆகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு நான் சொன்னவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணி இன்றைக்கி ஓஹோன்னு வாழ்ந்துட்டுருக்காங்க. நானும் அப்படி தாங்க பண்ணேன். எல்லாமே நல்லா போய்ட்டு திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல, அப்படியே என்னோடய வாழ்க்கையே மாறிடுச்சுங்க. திடீர்னு ஏதோ ஒரு திருப்பம் நடந்த மாதிரி எல்லாத்தையும் புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் இழந்து தனிமரமாக நிற்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். எந்த விதத்துலையும் சப்போர்ட் இல்லை. கூட பிறந்தவங்களும் சரிங்க, சகோதரன் சகோதரியாக இருக்கட்டும்ங்க, பெற்றவங்களும் சரி, நண்பர்களும் சரி, எல்லாருமே நமக்கு துரோகத்தை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. யாரும் எனக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, என்னை தொந்தரவு பண்ணாமல் விட்டுட்டாவே போதும். எல்லாருக்கும் நல்லது தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் போய் தேடி போய் சில உதவிகள் செஞ்சேன். தேடி போய் சில விஷயங்களுக்கு அவங்களுக்கு சில அட்வைஸ் பண்ணேன். இன்றைக்கி அவங்களோட வாழ்க்கை நிலையே மாறி இருக்குது. ஆனால் என்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு யாரையும் நான் எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் பலமாக நின்னா போதும். கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன பலத்தை கொடுத்தாவே போதும். அந்த பலம் கூட இல்லாமல் நான் தனிமரமாக பலவீனமாக நிற்கிறேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படிங்கிறதுனா, கூட பிறந்தவங்களும் சரி, பெற்றவங்களும் சரி, எல்லாருமே எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது, உனக்கெல்லாம் உதவி செஞ்சு இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது, ஆல்ரெடி நீ பண்ணதே போதும்னு சொல்லி நம்மளை ஏதோ பெரிய ஒரு குற்றம் பண்ண மாதிரி நம்மளை சுட்டி காட்டுறாங்க. இந்த நிலையெல்லாம் மாறவே மாறாதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மாறக்கூடிய காலகட்டங்கள். தொழிலில் இது வரைக்கும் இருந்த வந்த தடைகளை கண்டிப்பாக நீங்கள் அகன்று எறியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணி மற்றவங்க மத்தியில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. எதையெல்லாம் இழந்தோமோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் மீட்டெடுப்பீங்க. எதையெல்லாம் லாஸ் பண்ணீங்களோ அந்த லாஸை மறுபடியும் கெயின் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. யாரெல்லாம் உங்களை பார்த்து சொன்னாங்களோ இனிமேல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், உன் லைஃப் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்களோ, அவங்க முன்னாடி நின்று வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. தொழிலில் பெரிய கிங் அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. அது மூலமாக இருந்த இந்த பணத்தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. கூட இருந்தவங்க செஞ்ச துரோகத்தை எல்லாம் மறந்து அவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த கஜலட்சுமி ராஜயோக காலகட்டங்களில். அடுத்ததாக இந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் சரியான விதத்தில் ஒரு வேலை அப்படிங்கிறத அமையவே மாட்டேங்குதுங்க. நானும் நிறைய முயற்சி பண்ணுறேன், நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் புதுசாக ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத என்னால் உருவாக்கவே முடியல.
எல்லாரும் சொல்கிறாங்க நல்ல திறமைசாலி, நல்ல ஹார்ட் ஒர்க்கர், நல்லா பண்ணுறீங்க, எந்த வேலையை கொடுத்தாலும் சிறப்பாக செய்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வேலைக்கு உண்டான சில மரியாதை அப்படிங்கிறது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. மரியாதை எப்படின்னா, எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறதோ அல்லது ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடியதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டுருக்கு. ரொம்ப நாளாக வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கிடைக்க வேண்டிய சில பதவி உயர்வு கூட எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ என்னோட நிலைங்கிறது இன்னும் அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ இதனால் இதை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணலான்னு இருக்கேன். எல்லா ப்ராசஸும் எனக்கு டோட்டலாக டிலே ஆகிட்டே இருக்குங்க. கை கெட்டுனது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சால் எனக்கு அடுத்தது வேலை, இந்த விசா ப்ராசஸ் முடிஞ்சால் அடுத்தது வெளிநாட்டில் வேலை, இந்த டாக்குமெண்டேஷன் முடிச்சுட்டாங்க அடுத்தது எனக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நான் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிகிட்ருக்கு. அந்த தடைகள், அந்த தாமதங்கள் அப்படிங்கிறது மாறுங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கைக்கு எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த கஜலட்சுமி ராஜயோக காலகட்டங்களே உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க. அடுத்ததாக திருமணம் சார்ந்த யோகம் அப்படிங்கிறது. ஸோ திருமணம் அப்படிங்கிறது எப்போ தான் எனக்கு நடக்குங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலேயே போயிட்டுருக்குங்க வாழ்க்கை. எல்லா எல்லா லைன்ஸும் பார்த்தாச்சுங்க, எல்லாமே ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் கல்யாணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கவே மாட்டேங்குது. இது ஒரு பெரிய கனவாகவே மாறிடுச்சுங்க. எனக்கும் கல்யாணம் நடக்குமோ, மற்றவங்க மாதிரி எனக்கும் அதாவது நல்ல ஒரு மனைவி அமைவாங்களா, எனக்குன்னு குழந்தை பாக்கியம் ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி பெரிய ஏக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குதுங்க. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் நிச்சயமாக நடக்கும்னா இந்த மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய உங்கள் ஜென்மஸ்தானத்திலே இருக்காருங்க. குரு வந்த உடனே அந்த இடத்துல உங்களுக்கு திருமணம் சார்ந்த சில தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அகண்டு கூடிய விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது மாறப்போகுதுங்க. ஸோ வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை நிலை, உங்களோட வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது மாறுங்க. கூடிய விரைவில் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள். நீங்கள் எல்லாமே பார்த்து தாங்க பண்ணுறீங்க, ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்திருந்தீங்க இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனைவி வந்து கணவனை பார்த்து குறை சொல்வதோ எல்லாமே உன்னால தான் சொல்லி கணவர் வந்து மனைவி பார்த்து குறை சொல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி தான் செய்த தவறுகளை மட்டுமே வந்து சுட்டி காட்டுற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு. இதனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லைங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லை. எதையுமே வந்து என்னுடைய கணவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனைவி குறை சொல்கிறது, மனைவி பார்த்து என் ஒய்ஃப் வந்து எதையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேங்கிறாங்க, எந்த விஷயத்தையுமே வந்துட்டு சாதாரணமாக எடுத்துக்க மாட்டேங்க, எல்லாத்தையுமே ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய கண்ணோட்டத்திலேயே பார்க்குறாங்க. இதனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லைங்க, மன நிறைவு அப்படிங்கிறது இல்லை, குழந்தைங்கள சரியாக கவனிக்க முடியல, குடும்பத்தில் தேவையில்லாத மன சங்கடங்கள் அப்படிங்கிறதும், அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக பேசிக்க முடியல. பெற்றோரும் சரி, கல்யாணம் பண்ணி போன இடத்துல இருக்கக்கூடிய மாமனார் மாமியார்கள் சரி, எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய விரிசல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. நாங்களாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டே பல நாள் ஆகுது. யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டே இல்லாமல் போயிடுச்சுங்க. இதே நிலை நீடிச்சது அப்படின்னா எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு சில கேள்விகள் வந்துட்டுருக்கு. அந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. உற்றார் உறவினர், உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக உங்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் கூடிய விரைவில் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்குங்க. அதே நேரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதோ, ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு விசேஷங்கள் அப்படிங்கிறதோ, இல்லை குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட யோகம் நடைபெறுவதோ, இது வரைக்கும் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான சூழல் ஏற்படுங்க. இதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதிகரமான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுதுங்க. பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் இந்த மன வாழ்க்கையை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு வந்தவங்க அடுத்த வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு கூட புதிய வாழ்க்கை உண்டாவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி சில உறவுகள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்து பத்து சேர்க்கைக்குண்டான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. பழைய வண்டி எக்ஸ்சேஞ்ச் போட்டு புது வண்டி கண்டிப்பாக வாங்குவீங்க. அதே நேரத்தில் வீடு கட்டுவதற்கான யோகமும், இது வரைக்கும் வீட்டு மேலே இருந்த கடனை அடைப்பதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறதும், வீடு அடமானத்தில் இருக்குங்க, அதை ஏதாவது ஒன்று பண்ணி அதை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கலாம். மற்றவங்க மத்தியில் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. குருவோடு சுக்கிரன் சேரும்போது இது ஒரு ராஜ யோகத்தை உருவாக்குங்க. யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏளனமாக பேசிகிட்டு இருந்தாங்களோ, உங்களை பார்த்து மட்டம் தட்டிகிட்டு இருந்தாங்களோ, இனிமேல் வந்து இவன் மீண்டு வரவே முடியாதுன்னு சொன்னாங்க, அவங்க மத்தியில் உங்களுடைய சொந்த காலில் நின்று தனியாக நின்னாலும் நான் தான் எல்லா விஷயத்தையும் பண்ண அப்படிங்கிறது நெஞ்சை நிமித்தி வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது எல்லா விஷயத்தையும் நீங்கள் கட்டாயமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி வீடோ, உங்களுக்குன்னு ஒரு புதிய வண்டி வாகனங்கள், ஒரு கார் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, ஒரு மோட்டார் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலோ கட்டாயமாக நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது
உங்களுடைய வருமானங்கள் உங்களை தேடி வருங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து சில பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இதுவரைக்குமே இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. இதுவரைக்கும் வந்து ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் எப்போ தான் தீருங்க? இந்த ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்காதா? குடும்பத்தில் வந்து ஒருத்தர் போனால் ஒருத்தருக்குன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தருக்கு ஆரோக்கிய கெடுதல்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குது. பெற்றவங்களுக்கும் சரி, அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் சரி, ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக விளங்குங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்களுக்கு உண்டான சில கல்விகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். ஸோ இந்த கோர்ஸ் படித்து முடிச்சிங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஃபாரினில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது. உயர்கல்வி படிப்பதற்கு வெளிநாடு சென்று வருவதற்கான யோகமோ அல்லது வெளியூர் சென்று படிப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட யோக காலமாக இருக்க போதுங்க. இந்த அதாவது புத்திக்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த புதன் ராசி மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் கல்வியில் நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்நோக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள திசாபுத்திகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற்போல் சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். உதாரணத்துக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் இருக்கா, புத்திரர் சம்மந்தப்பட்ட பாக்கியம் இருக்கா, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல விதமான வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகுங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.